ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிறுதானியம் வச்சு தாங்க நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுவும் கார கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இப்போ நான் வந்து 1/4 கப்பு வந்து பார்த்திங்கன்னா தினை எடுத்துருக்குறேன். இப்போ எல்லாமே 1 கப்பு அளவுக்கு எடுத்திங்கன்னா போதுங்க. இப்போ நான் வந்து 1/4 கப்பு தினை எடுத்துருக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசிங்க, அது ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா கம்பு ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா கேழ்வரகு ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக செய்யறதுனால எல்லாத்துலேயும் 1/4 கப்பு எடுத்துருக்குறேங்க. இப்போ நீங்கள் வீட்டில் அதிகமாக பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு கப்பு கலந்து கூட நீங்கள் செய்யலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தமாதிரி நல்லா கழுவிட்டு கல் இருந்துன்னா கூட நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலாம் ஊற வைங்க. இது அப்படியே ஊறட்டங்க. அவ்வளோதாங்க, நல்லா ஊறிடுது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ கிரைண்டரில் அரைச்சாலும் அரைக்கலாம், நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் அரைக்கலாம். நான் கிரைண்டரில் தாங்க அரைக்க போகிறோம். ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும். அதாவது அரைக்கும் போது தண்ணி சேர்ப்போம் இல்லைங்களா, அதில் 1 கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்குங்க. நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க, மாவு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துன்னு வரணும். அதே மாதிரி 1 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதுங்க, ரொம்ப எண்ணெய் சேர்த்துடாதீங்க. எண்ணெய் நல்லா காயட்டன்னு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு வெடிக்கிற டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 3 காஞ்சி மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 கருவேப்பிலை அதை சேர்த்துட்டு அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா சகவக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இது கூடவே ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாங்க. முன்னாடியே காஞ்சி மிளகா சேர்த்துருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் பச்சை மிளகா சேர்த்தா. இதையும் சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லைங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த கப்பில் தான் நம்ம அளவு எடுத்தோம். இந்த கப்லேயே இன்னும் 2 கப்பு தண்ணி சேர்த்தா போதுங்க. அவ்வளோதாங்க, தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்து கரைச்சிக்கலாம். அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலக்கிக்கினே இருங்க. கைவிடாத கிளறிக்கினே இருக்கணுங்க. கட்டி கட்டும், நல்லா கைவிடாத கிளறிக்கினே இருக்கணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விடுங்க. நல்லா மாவு வெந்ததுன்னா திரண்டு வருங்க. அவ்வளோதாங்க, நல்லா கெட்டியாக ஆகுது பாருங்கள். இப்போ பார்க்குற தண்ணியாக தாங்க இருக்கும், ஆறுறதுக்கப்புறம் கெட்டியாகிடும். மேலே வந்து மல்லித்தழை போட்டுக்கலாங்க. இது கூடவே கேரட் வந்து சீவி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி இறக்க போகிற டைமில் கேரட்டை சேர்த்துக்குங்க. ஒரு அரை மூடி தேங்காவை சேர்த்துக்கலாங்க இது கூடவே. அவ்வளோதாங்க, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணுங்க. இது ஆறினதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்ல மாவு ஆறிடுது. நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம சிறுதானியத்தில் செய்கிறதுனால கொஞ்சம் அந்த குழகுழப்பு இருக்குதாங்க. நம்ம கேழ்வரகுலாம் சேர்த்துருக்கணும் இல்லைங்களா, அதனால் வந்து இந்த குழகுழப்பு இருக்குதான். இட்லி தட்டில் வந்து ஒரு துணியை போட்டு வச்சுக்கோங்க. கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாங்க. எண்ணெய் தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். நீங்கள் உருண்டை ஷேப்பில் கூட வச்சுக்கலாம், இல்லை இந்த கொழுக்கட்டை மாடலில் கூட நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா கையில் ரொம்ப ஒட்டாது. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் செஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி சூடாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம வச்சுட்டு
ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துருங்க. முன்னாடியே வெந்த கொழுக்கட்டை தான் இது. திரும்பி ஆவியில் நல்லா வேக வச்சிடலாம். இது அப்படியே வேகட்டங்க. அவ்வளோதாங்க, நம்ம வெந்துருதான் பார்க்கலாம். நல்லா கலர் மாறி இருக்குது பாருங்கள். சூடாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த குழகுழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகிடுங்க. அவ்வளோதாங்க, ஒன்று சூடாக இருக்கும்போது நான் எடுத்து காமிக்கிறேன். நல்லா சூப்பரான சுவையான ஹெல்த்தியான ஒரு சிறுதானிய கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.